தெரிஞ்சு டி நகர்ல ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். கூட்டிட்டு போய் காட்டு. என்ன சஞ்சய் தம்பி கிட்ட போய் பேசுற? ஒரு நல்ல முடிவா சொல்ற என்ன? இதான் சரியான டைம். அப்புறம் முத்தி போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பைத்தியம் பிடிச்சிடுச்சிங்கறியப்பா. நாளைக்கு சித்தப்பா டி நகர்ல ஒரு பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னாரு. போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் பெத்த புள்ளையே எனக்கு இருக்குச்சின்னு சொல்லிட்டாங்க. போரூர் மெயின் ரோட்ல ஒரு இடம் வாங்க போறதா இருக்கீங்கல்ல, நீங்க எனக்கு அந்த இடத்த கொஞ்சம் விட்டு தரணும். நானும் 35 வருஷமா பிசினஸ்ல தான் இருக்கேன். அந்த இடத்துல எது போகும் எது போகாதுன்னு எனக்கு தெரியாதா? தெரியாம முதலீடு போடுறதுக்கு நான் என்ன முட்டாளாங்க? இத பாருங்க, போரூர் உங்களுக்கு ரொம்ப தூரம். நாங்க பக்கத்து ஏரியா. பக்கத்துல இருந்து பிசினஸ் பண்றது எங்களுக்கு ஈஸி. நீங்க இங்க இருந்து அங்க வரணும். அப்படி பார்த்தா நான் திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து வியாபாரம் பார்த்துருக்க முடியாது. என் பங்காளி ஒருத்தன் சைனால இருந்து மறைச்சாமன்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வந்துகிட்டு இருக்கேன். சரி, அப்படின்னா அவன் சைனாவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தமா என்ன? இங்க இருந்தே மறைச்சாமன் வாங்கி விற்கிறான்ல. இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? காஃபியா இருக்கு, சாப்பிடுங்க. இங்க பாருங்க, அங்க ஹார்ட்வேர் வைக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என்னங்க நீங்க ரயில்ல பாசி மணி ஊசி விற்கிறவனுக்கு கூட அவன் ரேஞ்சில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் பார்த்தா முடியுங்களா? இப்படிலாம் நான் யார் வீடு தேடி போயும் எதையும் கேட்டதில்ல. நான் என்ன உங்களை என் வீடு தேடி வந்து இதெல்லாம் கேளுங்கன்னு சொன்னேன்னா நீங்களே தானே கேட்குறீங்க? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அது மோசமான ஏரியா. நீங்க அங்க பிசினஸ்லாம் பண்ண முடியாதுங்க. என்னங்க என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இருந்தா நான் திருநெல்வேலியிலே தான் இருந்திருக்கணும். அது இதெல்லாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? கடைசியா கேட்குறேன், இந்த இடத்த விட்டு தரதுக்கு எவ்வளோ வேணும்? வீடு தேடி வந்தவங்கள வெளியே போகணும்னு சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நான் நியாயமா தான் நடந்துக்கிறேன். ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன மீறி அங்க பிசினஸ் பண்ணிடுவீங்களா நீங்க? ஹலோ சார், என்ன பேசுறீங்க? என்ன வீடு தேடி வந்து மிரட்டுறீங்களா? இல்ல தம்பி, நீயே சொல்லு. எல்லாம் நான் பார்த்து தான் சார் இருக்கேன். அவர் தான் முடியாதுன்னு சொல்றாருல, அப்படியே தகராறு பண்றீங்க? இல்ல தம்பி, நான் சொல்றேன். இங்க பாருங்க, அவர் மாதிரி நான் சாஃப்டாலாம் பேச மாட்டேன். அவர் தான் தரலன்னு சொல்லிட்டாருல, அதோட விட்டு போயிடுங்க. தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்னை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. யோ வெளில போயா. சஞ்சய் வா. ஹலோ, நான் பேசி பார்த்துட்டேன். அவன் ஒத்து வர மாட்டான். அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றியா? ஒன்றும் இல்லை தங்கராசு, அவன் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கான்? 5 லட்சம் தானே? மீதி பணம் தர வருவான்ல. அவனை பார்க்கறத அவாய்ட் பண்ணு, ஃபோனே எடுக்காத. அவன் கண்ணிலேயே மாட்டாம இருந்துட்டு நீ சொன்ன தேதியில் பணம் தரல, அதனால வேற ஆளு கொடுத்துட்டேன்னு சொல்லிடு. அட எல்லாம் சரியா வரும் தங்கராசு. இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். என்னை இடத்துக்கார கூட பகைச்சிக்கலாம், ஆனா நீ என்ன பகைச்சுக்கிட்டா உனக்கு தான் கஷ்டம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாதுப்பா. எனக்கு அந்த இடம் வேணும். பாரு, நீ ஒரு தடவை குடிச்சிட்டு ஆட்டோக்கார மண்டையை உடைச்சப்போ உன் மேல கொலை கேஸ் வந்துச்சுல்ல, அப்ப நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். அந்த நன்றிக்காவது நீ பண்ணிதான் ஆகணும். எல்லாம் தெரியும்யா, நீ பண்ணிடுவ. சாயந்தரம் கடை பக்கம் ஆளை கூட்டிட்டு வா. அட ஒண்ணு இல்ல சொல்ற, வா நீ. சரி, நான் வச்சிடுறேன். டேய் ஏற. பாத்தீங்களா, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் புள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன உடனே அவ எப்படி கொதிச்சு போயிட்டா? இப்பவாவது பையனை புரிஞ்சுக்கோங்க. போடி கூறு கட்டவள. அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன்டி நீ வேற? பெத்த அப்பா மேல உள்ள பாசத்துல அவன் ஒண்ணு சண்டைக்கு போகலடி. அவர் காதலிச்சாரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் இங்க வந்துட்டு போனாரே இவரு, அவருக்கும் ஏற்கனவே ஆகாது. அதனால இவர்கிட்ட சண்டை போடுறது அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அது புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. தள்ளு, கொளிக்கணும். நீ ஏமா அவர் வாய கலர? என்னக்கா டாடி என்ன சொன்னாரு? நீ அவருக்கு உண்மையான மனசோட சப்போர்ட் பண்ணலையாண்டா? நீ போய் அந்த கத்தி எடுத்துருவாக்கா. டேய் என்னடா? ஐயா, அவரை குத்துறதுக்காக கேட்டேன். ஏன் நெஞ்ச கிழிச்சு அவருக்காக நான் கட்டி வச்சிருக்க இதய கோவில அவர் காட்ட வேண்டாமா? அதுக்கு வர வர அலும்பு ரொம்ப தாங்க முடியலடா. ஆமா, எங்க என் தந்தை? நீராட சென்றிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக முடியாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீராடிட்டு வந்துருவார்.
அந்த அழுக்கு மனுஷன் குளிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆனா நாளைக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லிடுங்க. என்ன நான் வரமா? பாப்பா சாப்பிட்டானாமா? சாப்பிட்டா. வணக்கம்மா. என் பேர் சுந்தரி. எது? சுந்தரிம்மா. கொஞ்சம் செத்தமா சொல்லுமா. சுந்தரிமா. என்னது சிங்காரியா? இல்லம்மா, சுந்தரி. சுந்தரி. ஓ சுந்தரியா? சுமதி சொல்லி விட்டாளே ஹெல்ப்புக்குன்னு. ஆமாம்மா. உள்ள வா. அம்மா, வெளியில ஃபேன் ஓடிட்டு இருக்கு. சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஆஃப் பண்ணிடுவேன். அங்க இருக்கு. அந்த 3வது சுவிட்ச். வா. இப்ப எத்தனை வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்க? 3 வீட்டுல. எனக்கு நல்லாவே காது கேட்கும். மெதுவாவே சொல்லு. சம்பளம் எல்லாம் ஒழுங்கா வருதா? நீ வேலை செய்யற வீட்டுல எந்த வீட்டுல உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க? நான் என்ன விருந்தாளியம்மா கவனிச்சுக்க? வேலைக்காரிமா. நான் தான் உங்களை கவனிச்சுக்கணும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதில்ல. எனக்கு சட்டுன்னு கோவம் வரும். அதனால உனக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன் சொல்றேன்னா, எப்பாவது நான் திட்டினா நீ அதை பெருசா எடுத்துக்க கூடாது. எங்க அம்மா, என் பசங்க எல்லாரும் என்ன திட்டிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? முதலாளி வீட்டுல யாராவது திட்டினா நான் இவங்கெல்லாம் திட்டின மாதிரி நினைச்சுப்பேன். என்னதான் வேலைக்காரியா இருந்தா கூட ஒரு தன்மானம் வேண்டாமா? நிறைய இருக்கு. திருடுறது, பொய் சொல்றது, இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு பேர் தாமா தன்மானம். மத்தபடி வேலை செய்யற வீட்டுல 10 வயசு பொண்ணு சுந்தரின்னு கூப்பிட்டா என் தன்மானம் ஒண்ணு கெட்டு போயிடாது. சுமதி உன்னை பத்தி நிறையவே சொல்லிருக்கா. நான் வயசானவ. வயசானவங்க ஒரு விஷயத்தை 1க்கு 2 வாட்டி கேட்போம். அதை பார்த்து உனக்கு எரிச்சல் வருதான்னு பார்த்தேன். ஆனா வரல. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே பொறுப்பா ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ சரியான ஆள் தான். ஆமா, எப்ப வேலைக்கு சேர போற? எப்ப வேணாலும் சேர்ந்துக்கிறமா. இன்னைக்கே சேர்ந்துக்கோ. ஏன்னா ஏற்கனவே இங்க வேலை செய்யற பொண்ணு சொந்த ஊருக்கே போறாளாம். புதுசா ஆள் கிடைக்கிற வரல இருமான்னு சொல்லி வச்சிருக்கேன். பாவம், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கே நீ வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரிம்மா, கண்டிப்பா இன்னைக்கு சேர்ந்துறேன். முதல்ல சம்பளத்தை பேசிக்கோ. நைட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். காலையில 7 மணி வரலும் இருக்கணும். என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? அது இந்த வேலைக்கு என்ன சம்பளமோ அத. பண பிரச்சனையில இருக்கியா சுந்தரி? நீ வேலைக்கு புதுசு இல்ல. இருந்தாலும் உன்னோட சம்பளத்தை உன்னாலே தீர்மானமா சொல்ல முடியலன்னா உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, ஏற்கனவே அந்த பொண்ணு கொடுத்த சம்பளத்தை இப்போதைக்கு வாங்கிக்க. 2 மாசம் கழிச்சு என்னன்னு பார்க்கலாம். சரிங்கம்மா. அப்ப நான் அவளை இன்னிலேதான் வர வேணாம்னு சொல்லிட்டா? சொல்லிடுங்கம்மா. வயசானவ இல்லையா? துணைக்கு ஆள் இல்லாம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். கண்டிப்பா நான் வந்துருவேம்மா. சரி, என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் கோர்ட்ல ஸ்டெனோவா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவ. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு ஒரு பையன். மூத்தவளை மட்டும் கட்டி கொடுத்துட்டம்மா. ஒண்ணு மட்டும் சொல்ற சுந்தரி, கடமையை செய்யி பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொன்னது நம்ம மாதிரி பெத்தவங்களுக்காக தான். நாம செய்யறத செஞ்சிருவோம். ஆனா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. என்ன சுந்தரி, வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே போர் அடிக்கிறேன்னு பாக்கறியா? இல்லைங்கம்மா, பிள்ளைங்களை பத்தி பேசினாலே மனசுக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. என்ன பண்றதுமா, பெத்துட்டோம். செய்ய வேண்டிய கடமையில குறை வைக்க முடியாதே. அப்புறம் உங்களை யார் பெக்க சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா நாள் பத்தாது. அம்மா, நான் கிளம்புறேன். சரி சுந்தரி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு லோ பிபி, வீசிங், சுகர்னு எல்லாமே இருக்கு.
என்னால தனியா இருக்க முடியாது. நான் வந்துருவேம்மா. உன்னால இன்னைக்கு வர முடியலன்னா கூட பரவாயில்ல, நாள்ல இருந்து ரெகுலராவா. 1-2 நாளைக்கு ஏற்கனவே இருந்த பொண்ணை வேணா வர சொல்லிடுறேன். என்ன சொல்ற? அவங்களுக்கு தான் ஏதோ சிரமம்னு சொன்னீங்களே, நான் வரேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா வந்துருவேம்மா. அது போதும் சுந்தரி. அப்ப நான் வரேம்மா. சரி சுந்தரி, ஒரு நிமிஷம். ஒரு உண்மையை சொல்லட்டா? நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி வரேம்மா. மது, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுவாமா? மது மது மது, கதவை திறமா, என்ன கோபம்? ₹1 ஷாம்பு ஒன்று கொடுமா. இந்தாங்க. எங்க ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ ஹலோ மது, நான் நடராஜ் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க லவ்ல ஒரு சின்ன பிரச்சனை. நான் ஃபோன் பண்ணா பேச மாட்டேங்கிறா. ப்ளீஸ் அவ ஃப்ரெண்ட் மாதிரி பேச முடியுமா? சரி பேசுறேன். அவ பேரு மது. ப்ளீஸ்ங்க. சரி நம்பர் போடுங்க. நம்பர் போடுங்க. என்னம்மா மது, போன் அடிக்குது, எடுக்கல? அப்பா எடுக்காதீங்க. ஏம்மா? அது அவன்தான். அவன்தானா? ஓ இருமா, அவனா என்னன்னு கேக்குறேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, மது இல்லையா அங்கிள்? இருக்காளே. கொஞ்சம் குடுக்குறீங்களா? நீ யாருமா பேசுறது? நான் மதுவோட ஃப்ரெண்ட் ரேவதி பேசுறேன். கொஞ்சம் இருமா, லைன்ல இரு. சார் அவங்க தான் பேச போறாங்க. மா, உன் ஃப்ரெண்ட் ரேவதி தாமா லைன்ல. சொல்லு ரேவதி. ஹலோ மது, நான் நடராஜ் பேசுறேன். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய் சீ, உன் சீட்டிங் புத்தி போக மாட்டேங்குதுல்ல? உனக்கு கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. தேங்க்ஸ்ங்க. என் லவர் வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான். பரவாயில்லைங்க, நீங்க லவர்னு சொன்னதுனால தான் ஹெல்ப் பண்ணேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிங்க. இந்தாங்க. மது, உன் அழுக்கு துணி ஏதாவது இருந்தா கொடுமா, வாஷிங் மிஷின்ல போட போறேன். சும்மா டார்ச்சர் பண்ணாம போங்கப்பா. என்னம்மா அதே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பாரு, இன்னொரு தடவை போன் வந்தா என்கிட்ட கொடு, அவனை நான் பாத்துக்கிறேன். சரி, அத்தனமா என்கிட்ட துணி இருக்கு, அயன் பண்ண வாடான்னு சொல்லிட்டேன். சும்மா சும்மா வந்து டார்ச்சர் பண்றான். நான் இன்னும் துணியை துவைச்சு முடிக்கல. ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? மதுவை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். மதெல்லாம் வரமாட்டா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்ப கூப்பிட போறீங்களா இல்லையா? என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? நான் அமைதியா தானே பேசிட்டு இருக்கேன். இத பார், என் பிபி ஏத்தாத, மரியாதையா போயிடு.
விடுங்க சார். சார், விடுங்க. விடுங்கன்றல. நான் மதுவை பார்க்கணும். நான் மது கிட்ட பேசாம இங்கிருந்து போக மாட்டேன். என்ன வேணும் உனக்கு? மது, உன் கூட கொஞ்சம் பேசணும். அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல. எல்லாமே வா. இவங்கிட்ட போய் என்னமா பேச்சு? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து ஏன் டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் மது, ப்ளீஸ். 5 நிமிஷம் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன நீ புரிஞ்சுப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி சாகடிக்கிற? மது, உன் கோவத்துல நியாயம் இருக்கு. ஆனா பேசாத. கடைசி ஒண்ணு சொல்றேன். உனக்கும் எனக்கும் எப்போ எதுவும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ. ஐயோ மது, நான் பண்ணது தப்பு. நான் தான் ஒத்துக்கிறேன்ல. அதுக்காக என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. வேற என்ன தண்டனை வேணாலும் கொடு. சாகுற வரைக்கும் என் மூஞ்சில முழிக்காத. போயிடு. நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கிளம்பு. மது, நீ இல்லைன்னா நான் செத்துருவோம் மது. ரொம்ப சந்தோஷம். அப்படியே செய். நிஜமாலே செத்துருவோம் மது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்த நானே கொலகாரி ஆயிடுவேன். உனக்கு எதுக்கு மது அந்த சிரமம்? நானே செத்து போறேன். உன் கண்ணு முன்னாடி இங்கே நான் செத்து போறேன். ஏய், இப்போ நீ என்ன பண்ண போற? சார், நீங்க சும்மா இருங்க சார். அப்பா விடுங்கப்பா, அவன் சும்மா சீன் மது, போடுறான். சத்தியமா செத்துருவோம் மது. நான் போய் சொல்றேன்னு நினைக்காத. ஏய், சொன்னா கேட்க மாட்டே நீ. உங்க பொண்ணு என்ன சீன் போறான்னு சொல்றல, அந்த சீனை இப்ப பாருங்க. அப்பா, கதவை சாத்திட்டு உள்ள வாங்கப்பா, அவன் போயிடுவான். ஏய், சார், சொன்னா கேளுடா. விடுங்க சார். விடுங்க சார். சார், சொன்னா கேளுடா. என்ன விடுங்க சார். எங்கயாவது போய் கரெக்ட்டா அடிபட்டு அதுல கை வச்சு சாவு. விடுங்கடா. பெத்த அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்கள எல்லாம் பத்தி கவலைப்படாம கரண்ட்ல கை வைக்கிறியே, இதுலயே தெரியல உன் யோகிதை என்னன்னு. குடும்பத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத நீ எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி குழந்தைங்களை காப்பாத்துவ?